சசிகலாவிற்கும் டிடிவி தினகரனுக்கும் யார் பெரியவர் என்ற மோதலா? அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் சசிகலா பெரும் முயற்சி எடுத்து வருகிறார். அதிமுக மூத்த தலைவர்களை கண்டு கொள்ளாமல் தன் பின்னால் 5 தொண்டர்கள் வந்தால் கூட போதும் என நினைக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் என அறிவித்துக்கொண்டு தொண்டர்களை தனது பக்கம் இழுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் சசிகலா. இந்நிலையில் சென்னையில் மழையினால் பெருவெள்ளம் ஏற்பட்டபோது வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு சென்று நிவாரணம் வழங்கி வந்தார். இது ஒரு புறம் இருக்க, டிடிவி தினகரனிடம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை கலைத்துவிட்டு அதிமுக கொடியை பயன்படுத்துங்கள் என கூறி வருகிறார். டிடிவி தினகரனோ அமமுகவிற்கு அவைத்தலைவராக இருந்து தன் கட்சியை வழிநடத்த வேண்டும் என விரும்புகிறார். அதனால் சசிகலா செல்லும் பகுதிகளுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் யாரும் உடன் செல்ல வேண்டாம் என தடை விதிக்கிறார் டிடிவி தினகரன். இப்படிப்பட்ட கருத்து வேறுபாடான முடிவுகளால் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் செய்வதறியாது தவிக்கின்றார்கள். சசிகலாவின் கட்சி கலைப்பு யோசனையை டிடிவி தினகரன் மறுத்து வருகிறார். சசிகலாவும் என்னோடு இணைந்து அதிமுகவை பலப்படுத்த வாருங்கள், நான் வெளியே செல்லும்போது அதிமுக கொடியுடன் வாருங்கள் என கூறி வருகிறார். இதனால் யார் பக்கம் செல்வது என முடிவெடுக்க முடியாமல் இருந்து வருகிறார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர். இதனால் சசிகலா மற்றும் டிடிவி தினகரனுக்குள் யார் பெரியவர் என்ற போட்டி உருவாகியுள்ளது. அதிமுக தலைமையில் அமைதி, சசிகலா மற்றும் டிடிவி தினகரனின் முடிவு போன்றவைகளால் அதிமுகவினர் பலரும் திமுக பக்கம் இணைந்து வருகின்றனர். இதன் முடிவு எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.